2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள அனைத்து கட்சிகளும் தீவிரமாக இறங்கியுள்ளன. இந்த சூழ்நிலையில் தேமுதிகவும் எதிர்வரும் தேர்தலை முன்னிட்டு முக்கிய ஆலோசனைகளில் ஈடுபட்டு வருகிறது. இன்று முதல் 4 நாட்கள் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனையில் ஈடுபடுகிறார். ஒவ்வொரு நாளும் காலை மற்றும் மாலை என 2 சுற்றுகளாக கூட்டங்கள் நடைபெறுகின்றன. இன்று முதல் நாளான தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்துகிறார். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியிலிருந்து தேமுதிகவுக்கு ராஜ்யசபா எம்பி பதவி வழங்கப்படும் என உறுதி அளிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது அந்த வாய்ப்பு தரப்படாததால் இரு கட்சிகளுக்கும் இடையே மோதல் உருவாகியுள்ளது. இதனால் தேமுதிக கூட்டணியில் நீடிக்குமா என சந்தேகம் எழுந்துள்ளது. இந்நிலையில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தேவை என்றால் 2026 தேர்தலில் தனித்து போட்டியிட தயார். கூட்டணி குறித்து முடிவு எடுக்க இன்னும் நேரம் தேவை. ராஜ்யசபா சீட் அதிமுக வழங்குவது தொடர்பான ஆவணத்தை நாகரிகம் கருதி வெளியிடவில்லை. திமுக கூட்டணியில் தேமுதிக இணையுமா என்பதை கேட்பது திமுகவிடம்தான். இதேபோல தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணியா என்பது விஜய் முடிவெடுக்கும் விஷயம். திமுக அழைத்தால் செல்வீர்களா என்ற கேள்விக்கு காலம்தான் பதில் சொல்லும் என்று அவர் கூறியுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது.